ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூஸியான ஒரு ஸ்வீட் பாதுஷா தான் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு வந்து மைதா மாவு எடுத்து வச்சுருங்க, கொஞ்சம் தயிர், கொஞ்சம் சர்க்கரை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய், ஒரு பிஞ்ச் 2 பிஞ்ச் பேக்கிங் சோடா, 2 ஏலக்காய், அவ்வளோதான். இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா வாங்க. இப்போ வந்து நான் மைதா வந்து 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் தயிர், அப்புறம் கொஞ்சமாக நெய் வந்து நம்ம பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாமே நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்டாக சப்பாத்தி மாவு மாதிரி அழுத்தி அழுத்தி பிசைய வேண்டாம். லேசாக நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சாலே போதும். தண்ணி வந்து தொளிச்சு பிசையுங்க. தண்ணி தெளித்து பிசைஞ்சால் தான் நம்மளுக்கு கரெக்டான பதம் கிடைக்கும். இதே மாதிரி பிசைஞ்சிட்டு இதை மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. 1 டம்ளர் சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1 1/4 டம்ளர் தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும், சுகரும் கரைஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து எடுத்து வடிகட்டிக்கலாம். அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் அந்த சுகர் சிரப்பை கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து ஏலக்காய் 2 தட்டி போட்டு ஒரு கம்பி பதம் வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம மாவு பிசைஞ்சு வச்சோம் இல்லையா, அதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெயும் காய வச்சுக்கோங்க. ஒன் சைடு எண்ணெய் காய வச்சுட்டு இதே மாதிரி மாவு எல்லாத்தையுமே உருட்டி உள்ளங்கையில் வச்சு அமுத்தி, ரொம்ப ஹார்டாக இல்லாமல் லைட்டாக பண்ணுங்கள். எல்லாமே பண்ணிவிட்டு இதே மாதிரியே எண்ணெயில் வந்து நடுவில் ஒரு ஓட்டையை போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருங்க. மிதமான ஃப்ளேம்லேயே வைங்க. ரொம்ப தீ அதிகமாகவும் வேணாம், ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வேணாம். உள்ளே வந்து வேகாது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா. இது நம்ம மிதமாக வைக்கிறதுனால நம்மளுக்கு உள்ளேயும் நல்லா சாஃப்டாக வெந்துடும், வெளியவும் நல்ல ஒரு ப்ரௌன் கலர் கிடைக்கும். இதை கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். இதே மாதிரி எல்லாத்தையுமே பொரித்து எடுத்தது உடனே வந்து சுகர் சிரப்பில் போடாதீங்க. எடுத்து தட்டில் வச்சுட்டு அது பொறுமையாக சுகர் சிரப்பில் வந்து ஆட் பண்ணுங்கள். இன்னொரு பேட்சும் நம்ம போட்டாச்சு. ரெண்டுமே பொரித்து எடுத்து இதே மாதிரியே உள்ள சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்து நல்லா சிரப் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் என்ஜாய் பண்ணோம், நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் செஞ்சுட்டு. இதே மாதிரி நம்ம ஸ்வீட்டு வந்து இன்னும் வேறு என்ன ஸ்வீட் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம ஸ்வீட் ரெடி. இது மேலே வந்து நான் திராட்சை தான் வச்சுருக்கேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.